ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான காமன் குவார்ட்டர்லி எக்ஸாம் 2024க்கான டைம் டேபிள் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டைம் டேபிள் என்னைக்கு ஆரம்பிக்குது, என்னைக்கு முடியுது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துடலாம். நம்மளுடைய சேனலில் 12th ஸ்டாண்டர்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தமிழ்லேருந்து லாஸ்ட் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட், அது போக ப்ரீவியஸரில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின், அதுலேயும் எதை மட்டும் படித்தா நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மெட்டீரியல் நம்முடைய சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லா டிஸ்ட்ரிக்டானது அப்டேட் ஆகும்போது அந்த டிஸ்கிரிப்ஷனில் வரிசையாக அப்டேட் பண்ணுவேன். அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த பேஜையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டைம் டேபிள் வரும்போது நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இது ஒரிஜினல் தான். சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் நாமக்கல் அப்படின்னு போட்டே இருக்குது. மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா டைம் டேபிள் போட்டிருக்கு. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 16/9/2024 மண்டே வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் தமிழ் எக்ஸாம். அடுத்து 18/9/2024 இங்கிலீஷ் வந்து நடக்குது. 20/9/2024 கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி 3 எக்ஸாம். அடுத்து 23/9/2024 ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். அடுத்து 24/9/2024 மேத்தமெட்டிக்ஸ், சுவாலஜி, காமர்ஸ், அக்ரிகல்ச்சர், சயின்ஸ், நர்சிங் எக்ஸாம் வந்து நடக்குது. 25/9/2024 கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அட்வான்ஸ்டு லாங்குவேஜ், ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா 27/9/2024 பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ். அடுத்து பேசிக் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எக்ஸாம் வந்து நடக்குது வரிசையாக. இது டைம் டேபிள் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து 6th to 10th பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. 18ஆம் தேதியிலேருந்து 6th to 10th வந்து எக்ஸாம் நடக்குது. 6th எல்லாருக்குமே பார்த்தீங்க 6th to 10th பார்த்தீங்க அப்படின்னா 18/9/2024 வெனஸ்டே வந்து தமிழ் எக்ஸாம். 19ஆம் தேதி ஆப்ஷனல் லாங்குவேஜ், 10th மட்டும் இங்கிலீஷ் நடக்குது. அடுத்து 20/9/2024 ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா 10th எக்ஸாம் இல்லை, மற்ற 9th வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து நடக்குது வரிசையாக. அடுத்து 23ஆம் தேதி சாட்டர்டே சண்டே கேப் விட்டு 23ஆம் தேதி மண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் எல்லா ஸ்டாண்டர்டுக்கும். அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ் வந்து 10th மட்டும். அடுத்து 24ஆம் தேதி எல்லா 6th to 9th மேத்தமெட்டிக்ஸ், இவங்களுக்கு வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ். ஒரு நாள் கேப் வந்து உங்களுக்கு சயின்ஸு கிடைக்குது. 25ஆம் தேதி வெனஸ்டே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எக்ஸாம் 6th to 10th வரைக்குமே. 27ஆம் தேதி லாஸ்ட் எக்ஸாமாக சோசியல் சயின்ஸ் 6th to 10th வரைக்குமே. அப்போ எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த 27ஆம் தேதி சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறதும் 25ஆம் தேதி சயின்ஸுங்கிறதும் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் டைம் டேபிள் என்றைக்கு அட்வான்ஸாக ஆரம்பித்தாலும் மாறப்போகிறது கிடையாது. உங்களுக்கான தமிழ் இங்கிலீஷ் எக்ஸாம் மட்டும்தான் உங்களுக்கு டேட் வந்து வேரியண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஆனால் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் டைம் டேபிள் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு முழுக்க குவார்ட்டர்லி ஆஃபலி எக்ஸாம் ஒரே டேட்டில் தான் நடக்கணுன்றது லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தாங்க. இது பொதுத் தேர்வாக நடத்தப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்டில் இப்போ வந்து டைம் டேபிள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஆனால் 11th எக்ஸாம் டேட்டு எல்லாருக்குமே சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வேறு டிஸ்ட்ரிக்ட் டைம் டேபிள் வரும்போது நான் வரிசை அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.